அதனால் இந்த புது வருஷம் நமக்கு செழிப்பாக இருக்க போகிறது, ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஒரே ஒரு காரணம், அது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இயேசுடைய நாமத்தை, இயேசுடைய இரத்தத்தை நாள்தோறும் தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம நிலத்தில், தோட்டத்தில் இதெல்லாம் நிச்சயமாக பயன்படுத்தணும். நம்ம நோய் வரும்போது இதை பயன்படுத்தணும், நமக்கு கஷ்டம் வரும்போது இதை பயன்படுத்தணும். இந்த இரத்தத்தினால இந்த கஷ்டத்தை மேற்கொள்கிறேன், நோயை செய்கிறேன், மேற்கொள்கிறேன். இதேமாதிரி பாவ எண்ணங்கள், இந்த கெட்ட எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள் வரும்போது இந்த இரத்தத்தினால் மேற்கொள்கிறேன். ஏன்னா என்னை பரிசுத்தமாக்குவது, நீதிமானாக்குவதற்காக, இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக இயேசு இதை செஞ்சிருக்கிறார். இரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவே இது விலையேற பெற்றது. இதை நான் என்ன செய்ய மாட்டேன்னா, இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கைக்காக இந்த உடலை நான் என்ன செய்ய மாட்டேன், இதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கையளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி எண்ணங்களை மேற்கொண்டு, அந்த மாதிரி யாராவது நம்மளை வலுக்கட்டாயமாக இது பண்ணால் கூட அதை என்ன செய்யணும்னா, அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், யோசிப்பு எப்படி போத்திபாருடைய மனைவியை உறிஞ்சி தள்ளிட்டு உருவிட்டு ஓடினாரோ, இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அன்னைக்கு போத்திபாருடைய மனைவி என்ன செய்கிறாருன்னா, யோசிப்ப வா, நானே இந்த அரண்மனைக்கு நான் தான் இன்றைக்கி எனது முக்கியமான ஆள், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த அரண்மனையில் இதை தவிர வேறு எல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது, இது தேவன் எனக்கு தரல, அதனால் இது எனக்கு வேண்டாம். கடவுள் தராத இன்னொருத்தனுடைய சொத்து, இன்னொருத்தனுடைய உடைமை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை உதறி தள்ளிவிட்டு அந்த கடவுளை இந்த இருதயம் சரீரமாகிய ஆலயத்திலே காத்து கொண்டார். இந்த இருதயமாகிய அரண்மனையிலே, அந்த அரியணையிலே இறைவனை வீச அமர்த்தி அழகு பார்த்து இறைவனை ஆராதித்து தொழுது கொண்ட ஒரு இறைமகன் யாருன்னு சொன்னால், இந்த யோசிப்பு நல்லவர் கைதட்டி யோசிப்பு. அதனால் இந்த வருஷத்தினுடைய முதல் நாள் பொழுது வருஷம் பிறந்துச்சு, மணி 12 என்ன தாண்டிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த எல்லாத்தையுமே நம்ம தூக்கி தூர எறிஞ்சிட்டு, இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை, சிந்தனைகளை அழிச்சிட்டு நம்ம இன்றைக்கி நிச்சயம் அந்த உடலில் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். இந்த சரீரமாகிய ஆலயம் இது கடவுளுடையது. உங்கள் உடல் கடவுளுடைய ஆலயம் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? இதை ஒருவன் கெடுத்தால் இதை தேவன் கெடுத்து போடுவார். அதனால் இன்றைக்கி நம்ம சாபத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா, நம்ம அழிவிலிருந்து தப்பணும்னு சொன்னால், நம்ம சந்ததி இந்த சாபத்திலிருந்து தப்பிக்கணும், 7 தலைமுறையும் இந்த சாபத்தில் தப்பிச்சு ஆசீர்வாதத்தில் வரணும்னு சொன்னால், இந்த மாதிரி வாழ்க்கையை, எண்ணங்களை, சிந்தனைகளை அழிச்சிட்டு நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை நிச்சயம் ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நடந்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் என்னையோட என்ன செஞ்சுருக்கேன், நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அடுத்து இனி நான் ஒரு புது மனுஷன், நான் புது படைப்பாயிட்டேன், நான் ஒரு புது வாழ்க்கை வாழ போகிறேன், ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, கடவுள்கிட்ட சரணாகதி அடையும் போது அந்த இறைவனை நிச்சயிக்கிறார் நம்ம வாழ்க்கையை புனிதப்படுத்தி. 1 பேதுரு 1 அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிற மாதிரி, அந்த மாசற்ற விலையேறப்பெற்ற அந்த இரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி இந்த முதல் நாள் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மளை வீட்டுக்கு அனுப்புகிறது. கைது நிச்சயம் நல்ல கரங்களை கட்டி எல்லாரும் பேசிப்போம். வெளியில் இருக்கிற சீக்கிரம் அப்படி உள்ளவங்க பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கரங்களை உயர்த்தி நாம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளை இந்த கரத்தில் எடுத்து கொடுக்குறோமப்பா. இந்த நாள், இந்த வருடத்தை ரிசீவ் பண்ணுகிறோம். இந்த வருஷத்தை, இந்த 2026ஆம் வருஷத்தை நாம் இப்போ என்ன செய்யணும், கரங்களை தட்டி வரவேற்போம், ரிசீவ் பண்ணுவோம். இந்த வருஷத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள், நல்ல கைதட்டி இந்த வருஷத்தை எல்லோரும் என்ன செய்வோம், நல்லா கைதட்டி என்ன செய்வோம், வரவேற்போம். பிரைஸ்களா எல்லா கரங்களை தட்டி வாரும் பரநாவி தாரும் உங்கள் திருவைகளை வாரும் பரநாவியே தாரும் உங்கள் திருவைகளை ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் ஒவ்வொரு நாளும் புது வேலைத்தான் ஒவ்வொரு நாள்
நிரப்புவேன் என்று மொழிந்த என் தேவா, நிரப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை இந்நேரமே. உம்மாவியாம் அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை. சத்திய ஆவியானவரே, நித்திய பாதையை காட்டிடுமே. சத்திய ஆவியானவரே, நித்திய பாதையை காட்டிடுமே. பாவியார் நெஞ்சம் பரனுமை காண ஆத்தும கண்கள் திறந்திடும். எல்லாரும் பாடுவோம். பாவியார் நெஞ்சம் பரனுமை காண ஆத்தும கண்கள் திறந்திடுமே. இந்நேரமே உம்மாவியாம் அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை. வாங்க பரிசுத்த ஆவியானவரே, இந்த வருடத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த 12ஆம் மணி நேரத்திலே இதோ நாங்கள் உம்மை அழைக்கிறோம், உம்மை ரிசீவ் பண்ணுகிறோம். இந்த வருடத்தை வரவழைக்கிறோம், இந்த வருடத்தை ரிசீவ் பண்ணுகிறோம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, கரங்களை தட்ட வேண்டும். ரெண்டு கரங்களையும் முன்னோக்கி உயர்த்துவோமா? இந்த வருஷத்தை நாங்கள் ரிசீவ் பண்றோம்ப்பா. இந்த வருடத்தை ஆசீர்வாதமாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரை உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், தம்பி, தங்கச்சி, அண்ணாக்கா, பெரியோர்கள், தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த வருடத்தை எல்லாரும் ரிசீவ் பண்ணுங்க. இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக இருக்க போகுது. உனக்கு ஆண்டவர் தரப்போகிற ஆசீர்வாதத்தை, பரிசுத்தத்தை, நீதி என்னும் ஆடையை, ரட்சிப்பு என்னும் தலைச்சிராவை, உண்மை என்னும் இடைக்கட்சியை, விசுவாசம் என்னும் கேடயத்தை எவனும் தடுக்க முடியாது, எவனும் பறிக்க முடியாது, எவனும் பூட்ட முடியாத, பறிக்க முடியாத ஒரு திறந்த வாசலை, ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் நீங்கள் இதை அடையாமல் அணிவிக்காமல் இருக்கலாம். அழிஞ்சு போகிற காரியங்களை தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அழியாததை நீங்கள் சொந்தமாக்க போகிறீங்க. நீங்கள் தேவலோகத்தை சொந்தமாக்க போகிறீங்க. அந்த பரலோக கூட்டத்தில் திரளான கூட்டம், எண்ண முடியாத அளவுக்கு, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு திரண்டு நிற்கிற அந்த பரலோக கூட்டத்தோடு, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு, அந்த புனிதர்களுடைய கூட்டத்தோடு, இயேசுடைய மாசற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட, தூய்மையாக்கப்பட்ட அந்த வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற அந்த கூட்டத்தோடு நீ பரிசுத்த அந்த ஆடையோடு, அந்த வெள்ளை அங்கியோடு நீ நிற்க போகிறதை, அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை நிறுத்த போகிறதை நினைத்து நினைத்து இப்பொழுது அந்த வாழ்க்கைக்காக என்னை ஒப்படைக்கிறேன், என் ஆவியை ஒப்படைக்கிறேன், ஆன்மாவை ஒப்படைக்கிறேன், என் சரீரத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, நீங்கள் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களை தேடி வரும், உங்கள் வீட்டை தேடி வரும், ஒன்று நீ வச்சிருக்கிற உன் செல்லில் வரும், உன் ஃபேஸ்புக்கில் இதை பார்க்க முடியும். இது இந்த வருஷம் ஆண்டவர் உன்னை தேடி சாதாரணமாக வரல, உன்னை புனிதனாக்கி பரிசுத்தனாக்கி அந்த பரிசுத்த கூட்டத்தில் நீ வெள்ள அங்கி தரித்தவர், அந்த பரிசுத்தம் என்னும் ஆடையை, தூய்மையின் ஆடையை, ஒளியின் ஆடையை தரித்தவர்களாக நிற்கப் போகிறீர்கள். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை இதை தடுக்க முடியாது, இந்த இஸ்பிலித்தால தடுக்க முடியாது, இந்த லூசிபரால தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் மாயையை, கவர்ச்சியை உண்டு பண்ணி மனிதர்களை வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாம்பு
ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த வீழ்த்திய பாம்பு உன்னை வஞ்சிக்கவோ வீழ்த்தவோ உனக்கு ஆண்டு வைத்திருக்கிற இந்த பரிசுத்தத்தை, உயர்வை, மேன்மையை தடுக்கவே முடியாத அளவுக்கு தேவாமியானவர் இந்த நாளிலே, இந்த வருஷத்திலே, இந்த முதல் நாளிலிருந்து இந்த வருஷம் முடியும் மட்டும் ஆவியானவரே என் வாழ்க்கையை மட்டும் ஒப்படைக்கிறேன், குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், என் தொழிலை ஒப்படைக்கிறேன், வியாபாரத்தை ஒப்படைக்கிறேன் சொல்லுங்க, என் விவசாயத்தை ஒப்படைக்கிறேன், எனக்கு நீங்க தந்த அனைத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் வாங்கி தரது சொல்லுங்க. அப்படி அர்ப்பணிங்க. நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே அப்படி நீங்க அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருங்க. இது உங்க இரத்தத்தால், உங்க அக்கினியினால் வேலையெடுத்து பாதுகாக்கப்படட்டும். என் பிள்ளைகள் வேலையெடுத்து பாதுகாக்கப்படட்டும். இந்த பழைய பாம்பு 2 கொரிந்தியர் 11:3 சொல்லப்பட்டபடி ஏவாளை வஞ்சிச்ச இந்த சர்ப்பம், இந்த பாம்பு உங்கள் இருதயத்தையும் இந்த உலக கவர்ச்சி மாயையில தேவனை விட்டு பிரிச்சு, இயேசுவை விட்டு பிரிச்சு, இந்த இயேசு நாமத்தை உச்சரிக்காதபடிக்கு, பயன்படுத்தாதபடிக்கு ஒன்றை என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு விடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், பவுல்னு சொல்கிறேன். அதனால் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒப்படைப்போம். ஆவியானவரே, எப்படி ஆபிரகாம் இந்த சாராளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், சாராளுடைய கற்பனைகள் பாதுகாத்து அவளுக்கு எந்த விதமான தீமையும் வந்துடாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆபிரகாம் சாராளை ஒப்படைத்த பொழுது பரலோகம், வான சேனைகள், பரலோக தூதர்கள் என்ன செய்தார்கள், சாராளை பாதுகாத்தார்கள். அரசன் அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அவனாலே என்ன செய்ய முடியல, ஒரு அரசனாலே அவளை என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல, தொட முடியல. காரணம் பரலோகத்தின் நெருப்பு, அந்த பரிசுத்த அக்கினியை சாராளுக்குள்ளே ஆபிரகாமுடைய மனைவிக்குள்ளே பற்றி எரிந்து நல்லா கை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் ஆவியானவரே, அந்த அக்கினிக்குள்ளே என்னை மூடட்டு, என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தை எரிசித்து பாதுகாக்கட்டும். என் வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாது பரிசுத்த ஆவியானவருடைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் நீதியோடு வாழும்படி, உண்மையோடு வாழும்படி, பரிசுத்தமாய் வாழும்படி உங்க அபிஷேகனை வழிநடத்துங்க, என்ன அபிஷேகன்னு சொல்லு. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் திருவைகளை மைக்கு கொஞ்சம் சம்பவிப்போம். வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் திருவைகளை அடியாரெங்கும் அனல் கொண்டெறிய அன்பரை உம்மை அண்டி வந்தோம். அடியார் நெஞ்சம் அனல் கொண்டெறிய அன்பரை உம்மை அண்டி வந்தோம். இந்நேரமே ஓம்மாவியான் அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. வாரும் பரநாவியே, தாரும் குந்தன் திருவைகளை. வாரும் பரநாவியே, தாரும் குந்தன் திருவைகளை. எங்கள் நெஞ்சம் பால்விலமா, ஏழையம் மீது அருள் பொழியும். சொல்லுங்க வாய்ந்தது. எங்கள் நெஞ்சம் பால்விலமா, ஏழையம் மீது அருள் பொழியும். மாசுடருளே மங்கிடருவே, மாந்தர்கள் எம்மை நோய்த்திடுமே. மாசுடருளே மங்கிடருவே, மாந்தர்கள் எம்மை நோய்த்திடுமே. இந்நேரமே ஓம்மாவியான் அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் திருவைகளை. சத்திய ஆவியானவரே, நித்திய பாதையை காட்டிடுமே.
அடியார் நெஞ்சம் அனல் குந்தெரிய அன்பரை உம்மை அன்பி வந்தோம். அடியார் நெஞ்சம் அனல் குந்தெரிய அன்பரை உம்மை அன்பி வந்தோம். அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயான், ஒவ்வொரு நாளும் புது வேலத்தான், ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயான், ஒவ்வொரு நாளும் புது வேலத்தான். இறப்புவை நின்று பொழிந்த என் தேவா இறப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை. இறப்புவை நின்று பொழிந்த என் தேவா இறப்பிடும் எங்கள் நெஞ்சங்களை. இந்நேரமே உம்மாவியார் அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. ஆவியானவரே, இந்த இருதயத்தை, இந்த நெஞ்சத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த இருதயமாகிய சிங்காசனத்தை அரியணையை பரலோக தகப்பனே நீர் வந்து அமர்ந்து ஆளுகை செய்வீராக. உம்முடைய அரசு வரட்டும், உம்முடைய ஆட்சியம் வரட்டும். நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்கள் சிந்தையை ஆளுகை செய்யும், எங்கள் எண்ணங்களை ஆளுகை செய்யும். இந்த உலகத்தின் அதிபதி இஸ்குலித்து இந்த லூசிபர் எங்களை ஆளுகை செய்யாதபடி, இந்த உலகை மாயை கவர்ச்சிகளை எங்களை ஆளுகை செய்யாதபடி நீர் எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லுவீர்களா? அப்படி ஒப்படைப்பேன். இந்த இதயத்தை ஒப்படைக்கிறேன்ப்பா. அவர் கேட்கிற, என் மகனே உன் இதயத்தை எனக்கு தா, என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயம் நான் அமர்கின்ற சிங்காசனம் அரியணை நீ தராமல் நான் இதில் அமர முடியாது. வாரும் வாரும் பரலோக தகப்பனே, என் பரிசுத்த பிதாவே, நீர் இந்த இதயமய சிங்காசனத்தில் அமர்ந்து என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. நிகழ்ச்சியை பார்க்குற தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரனே, என் நண்பா, உன் வாலிபத்தை, உன் இருதயத்தை நான் ஆண்டவர் கொடுப்பா. வேற ஒன்றும் கேட்கல. அவரு உன்னை பணத்தை கேட்கல, சொத்தை கேட்கல, வேற எதையும் கேட்கல. அவர் கேட்கிற உன் இருதயத்தை கேட்கிறார். கொடு. இந்த இருதயத்திலே அவர் ஆட்சி செய்தார். நீ இந்த உலகத்தில் செல்வ செழிப்பாய் இருப்பாய், ஆனந்தமாய் இருப்பாய், பேர் ஆனந்தத்திலே வாழ்வாய். அந்த நீதியின் சூரியன் ஒன்னில் பிரகாசித்துக் கொண்டிருப்பார். நீ போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ கையிட்டு சேர எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ வாளாகல்ல தலையா இருப்பாய், நீ கீழாகல்ல மேலாயிருப்பாய். உன் ஆடுகள், உன்னுடைய வியாபாரம், தொழில் சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த 2026 சாபங்கள் நீக்கப்படுகிறது. இந்து சகோதரர்களே, சகோதரிகளே, தன்னுடைய வீட்டிலே, கோயில்களிலே இந்த அழகான விக்கிரகங்களை ஸ்தாபித்து சாபத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுடைய சாபமும் இன்னைக்கு நீங்கள் இந்த புது வருஷத்தன்னைக்கு நீ இந்த இருதயத்தை அவருக்கு கொடுத்து இந்த இருதயத்தில் அவர் ஆளுகை செய்தார். இந்த இருதயத்தில் அவருடைய அரசு உன்னை ஆட்சி செய்யும் என்று சொன்னார். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது உறுதி. இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகுது. ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை இதோ நான் உனக்கு வைத்திருக்கிறேன். கை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கை தாளத்தோடு இதை ரிசீவ் பண்ணுவோமோ. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம். இந்த வார்த்தையை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நீர் என்ன செய்ய போகிறீர்? செழிப்பாக, என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக, என் வாழ்க்கையை மேன்மையாக நீர் என்ன செய்கிறீர்? வழிநடத்த போகிறீர். உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புகிறீர். சொல்லுங்க, ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தகப்பனே, என்னை பரிசுத்தத்தினால் நிரப்புகிறீர். உம்முடைய பரிசுத்தத்தில் எனக்கு பங்கு தருகிறீர். உம்முடைய வல்லமையில் எனக்கு பங்கு தருகிறீர். உம்முடைய அதிகாரத்தில் எனக்கு பங்கு தருகிறீர். உம்முடைய ஜீவனில் எனக்கு பங்கு தருகிறீர். உம்முடைய ஜீவன் என்னை நிரப்புகிறதப்பா. நிம்மன் அக்கரபதி அந்தரபதி இயங்கரப எல்லாரும் ஆவியில நிரம்பி அப்படி கை தாளத்தோடு ஆவியில நிரம்பி எல்லாரும் அப்படி அந்நிய பாசியில துதிப்போமா. ஆண்டவரோடு உறவோட இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுவோமா. இதுவரைக்கும் நம்ம இருதயம் வெகு தொலைவில் இருந்தது. இருதயத்தில் இருந்து நாம் எதையும் என்ன செய்யவில்லை, தேவனுக்கு செலுத்தவில்லை, பலி செலுத்தவில்லை, துதி செலுத்தவில்லை, ஆராதனை செலுத்தவில்லை. இப்பொழுது இருதயத்திலிருந்து செலுத்துங்கள்.
நிகழ்ச்சியை பார்க்குற தம்பி தங்கச்சி அண்ணா ஏன் நண்பா, இது உனக்காக இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. இந்த வருஷம் இந்த 2026 நீ ஆசீர்வாதமா இருக்க போற, நீ வாழாக தலையா இருக்க போற, நீ செய்யற எல்லாவற்றிலும் வெற்றி பெற போகிறாய். வெற்றியின் ஆசீர்வாதத்தை இப்போது கட்டவிழ்கிறேன். ஃபயர் 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 Vimana Karabadi Andaravali Angaravadi Ampravu Shalvia Im Praganadi Akimanavadi Ampravu Shalvia Dalmaradi Engimaravu Divikaravadi Ampravu Shalvia Fire 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 Less Agini போட வந்த தெய்வம் இப்பொழுது அவருடைய அக்கினியை போடுகிறார். இந்த அக்கினி இப்பொழுது நம்முடைய தீமைகளை அழிக்கிறது, சாபத்தை அழிக்கிறது. உங்களுடைய வாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் எல்லா சாபத்தையும் இப்பொழுது நீக்குவதாக. இந்த நிகழ்ச்சி தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுடைய ஆண்டவரே, முன்னோர்கள் செய்த பாவம், பெரியவர்கள் செய்த பாவம், தாத்தா பாட்டம் பூட்டை செஞ்ச எல்லா பாவத்திலிருந்தும் இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக. சாபத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து விடுதலை செய்து இப்பொழுது உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் மூடுவீராக. உங்களுடைய ரத்தத்தினால் இவருடைய பரிசுத்தத்தை நீர் ஆமென் புதுப்பிப்பீராக. இழந்து போன ஆண்டவரே, இந்த ஒளியின் ஆடை இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்குற உமது பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், தம்பி தங்கச்சி, இந்த எல்லா மொழியிலும் எல்லா மதத்தவர் எல்லா இனத்தவர்களும் இப்பொழுது சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உங்க ஆசீர்வாதத்தினால் இப்பொழுது நிரப்பப்படுவார்களாக. ஆசீர்வதியும். யாரு கரங்களை தட்ட வேண்டாம், தலைக்கு மேல் கரங்களை கூப்பி கொஞ்ச நேரம் தலை வணங்கி அவரை தொழுது கொள்வோமா? தலைக்கு மேல கரங்களை கூப்புங்க. உங்கள் ஆன்மா உங்கள் ஆவி என்ன செய்யட்டும்? தேவனை அப்படியே தொழட்டும். இருதயத்தில் அப்படியே தொழ ஆரம்பிங்க. என்னை உங்கள் சாயலிலே பரிசுத்தமாய் படைத்த என் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள தந்தையே, என் முன்னோர்கள் முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால அந்த பரிசுத்தத்தை இழந்து நாங்கள் அந்த பரிசுத்தம் இன்னும் ஆடை இல்லாமல் வாழ்ந்தோம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு இயேசுடைய மாசற்ற ரத்தம் அவருடைய உள்ளுக்குள்ள நினைச்சிங்க. எங்கள் அந்த பாவத்தையும் சாபத்தை நீக்கி செத்து போன அந்த ஆன்மாவை உயிர்ப்பித்து பரிசுத்தம் என்னும் ஆடையை நீர் உடுத்துகிறீரப்பா. இந்த பரிசுத்தம் என்னும் ஆடையை நீர் எங்களுக்கு என்ன செய்கிறீர்? இப்பொழுது உடுத்தி எங்களை இந்த முதல் நாளில் இந்த வருஷத்தில் 2026ஆவது வருஷம் நாங்கள் பரிசுத்தனாக புனிதனாக உம்மை போல நாங்கள் நிறைவுள்ளவர்களாக, உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக, உம்மை போல வல்லமையுள்ளவர்களாக, உம்மை போல ஆற்றல் உள்ளவர்களாக, உம்மை போல விசுவாசத்திலே சகலத்தையும் நடப்பிக்கக்கூடிய விசுவாசத்தை உடையவர்களாக நீர் எங்களை உருமாற்றி கொண்டிருக்கிறீர். இப்பொழுது மனம் திரும்பும் போது நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் படைச்சவர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்கள் ரூபம் மாறுகிறது, உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, உங்களுடைய தன்மை மாறுகிறது, உங்களுடைய குணநலங்கள் மாறுகிறது. பரிசுத்தமான ஒரு மனிதனாக, பரிசுத்தமான ஒரு ஆன்மாவாக நீங்கள் இப்போ உருமாற்றப்படுகிறீர்கள். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, புனிதப்படுத்துகிறது. தெய்வமே, நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாக இருக்கும்படி எங்களுடைய பக்தி அல்ல, எங்களுடைய மதம் அல்ல, மத வழிபாடு அல்ல, நாங்கள் படித்திருக்கிற ஆண்டவரே படிப்பல்ல, பைபிளை படிக்கிறதுனாலையோ, நாங்கள் காவி உடைய உடுத்துறதுனாலையோ, நாங்கள் மாலைகளை போட்டு சாமி கும்பிடுறதுனாலையோ இல்லை. உங்க கிருபையினால், நீங்க செய்த அந்த பணியினால், நீங்க செய்த விளக்கரையத்தினால், இந்த தியாகத்தினால், இந்து சகோதரர்கள், நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸு, நீ தன்பா இதை சொல்லு, நீ இப்படி பேசு, நீ பரலோக தகப்பனத்தில் உன்னை படைச்சவர்கிட்ட பேசு, உன் இருதயத்திலிருந்து நீ உறவன் ஆரம்பி. இதே போல சொல்லு, உங்க பரிசுத்தத்தினால் இப்பொழுது என்னை பரிசுத்தமாக்குகிறேன். என்னை பெற்ற இந்த உலகத்தில் இந்த உடலை கொடுத்த தகப்பன்மார், தாத்தா பாட்டம் பூட்ட முதல் மனுஷன் எல்லாரும் பாவத்தை செஞ்சு சாபத்தை நேசிட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. இயேசுவே, நீங்க இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுனால, மரிச்சதுனால இப்போ நாங்கள் பரிசுத்தம் அடைந்து புனிதம் அடைகிறோம். உங்க பரிசுத்த ரத்தம், மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் இப்பொழுது என் ஆவியை, என் ஆன்மாவை பரிசுத்தமாக்கி புனிதமாக்கி பரிசுத்தம் என்னும் ஆடை எனக்கு தந்திருக்கிற பூதாரி மைந்தன் மனம் திரும்பி வந்த உடனே அவன் உடுத்தியிருந்த அந்த அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தி களைந்து விட்டு அவனுக்கு புது ஆடையை உடுத்துங்கள் என்று சொல்லி புதிய ஆடையை உடுத்தினான். இதற்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தந்தையின் வீட்டிலே எவ்வளவு திரளான எண்ண முடியாத அளவுக்கு
இந்த மனிதர்கள் இயேசுவின் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வெண் வஸ்திரத்தோடு நிற்கிறார்கள். அதே போல நான் இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் இப்பொழுது பரிசுத்தமாகிறேன், இப்பொழுது புனிதமாகிறேன், இப்பொழுது பரிசுத்தமாகி புனிதனாகி நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன். அந்த கூட்டத்தில் என்னை நிறுத்துகிறீர், என்னை நீங்கள் அந்த கூட்டத்தோடு என்னை சேர்க்கிறீங்க, அந்த கூட்டத்தில் என்னை நிறுத்துறீங்க. அப்படி உள்ளுக்குள்ள என்ன செய்யுங்க? இப்போ அப்படியே முழங்கால் படியிட்டு தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து சொல்லுவோமா? என்னை பரிசுத்தனாக்கிய பரிசுத்தம் ஆணை தந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நான் வணங்குகிறேன், முத்தம் செய்கிறேன். எனக்காக பரலோக தகப்பனத்தில் பிதாவினத்தில் பரிந்து பேசுகிற மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தமே முத்தம் செய்கிறேன். பரலோக தகப்பனை உம்மை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி என் இருதயத்தை பரிசுத்தமாக்கி என் மனசாட்சியை சுத்திகரித்து உமக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு என்னை தகுதிப்படுத்திய மாசற்ற இரத்தத்தை நான் நினைக்கிறேன். அப்படியே எல்லாரும் தொழுது கொள்வோமா? கொஞ்ச நேரம் அப்படியே தொழுகை பைபிள் சொல்லுகிற ரோமையர் 10ஆம் அதிகாரத்திலே 11 சொல்லுவார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சாயலை அடைந்து கொள்கிறார்கள். தொழுகை பரலோகத்திலே நடக்கிறது. பரிசுத்த கூட்டம் தொழுகை பண்ணுகிறது. நாம் இப்பொழுது பரிசுத்தவான் கூட்டத்தில் நின்று தொழுது இப்போது பரலோகத்தின் கூட்டம், அந்த பரிசுத்த கூட்டம், தேவதூருடைய கூட்டம் இந்த இடத்துல இப்போது இறங்கி வருகிறது. இந்த இடத்துல இந்த ஆராதனையில் இறங்கி வருகிறது. நாம் இப்பொழுது பரலோக கூட்டத்தோடு சேர்ந்து அப்படியே நாம் துதிப்போம், அப்படி சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபாதர். லெட்ஸ் ஃபயர். அப்படியே தொழுது ஒன்றமாக இளைமை நின்று நம் ஆராதனைகளை கடந்து செல்வோமா? என்னை கொண்டு செல்லுமே, என்னை கொண்டு செல்லுமே, பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்க செய்யுமே. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. ஐக்கிய ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, ஐக்கிய ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்க செய்யுமே. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணகே காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. ஐக்கிய அபிஷேகம் இப்போ வேண்டும் தெய்வமே, ஐக்கிய அபிஷேகம் இப்போ வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்யுமே. விண்ணகே காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணகே காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. அக்கினி அபிஷேகம் ஃபயர் ஃபயர். இப்பொழுது அக்கினிக்குள் ஒப்படைக்கிறேன் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர்களையும், என்னை ஃப்ரெண்ட்ஸா ஏற்றுக்கொண்ட அத்தனை தங்கச்சிகளையும் சகோதரிகளையும் தம்பிகளையும் சகோதரர்களையும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆவியானவரே, நீங்க இப்பொழுது இந்த வருடத்தின் முதல் நாளில் அவங்களை புறப்படுத்துவோங்க. உங்க அக்கினி அவங்க எடுத்துக்கொள்ளட்டும். அவங்க இந்த வருஷத்தில் ஆசீர்வதி
படித்து லேசாக ஞானத்தினால் அதை அப்படியே செய்வார்களாக, கை கொண்டு அதில் பரீட்சையில் எக்ஸாம்ல வெற்றி பெறுவார்களாக. பல வருடங்களாக எழுதி தோற்று போன அரியர் போட்டிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளை வாலிபர்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த வருஷத்திலே அவர்கள் இழந்தது அனைத்தையும் தோற்ற அனைத்தையும் இந்த வருடத்தில் அவர்கள் வெற்றி பெறும்படியாக கட்டளையிடுகிறேன், வெற்றி பெறும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். ஃபயர் 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 ஃபயர். நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Thank you Father, fire. ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன் ஐயா. இந்த பூமியிலே எவைகளை ஆசீர்வதிப்பையோ அது பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்படும் வாக்கியபடி இப்பொழுது விவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற என்னை ஃப்ரெண்ட்ஸா ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும், எல்லா மதத்தவர்களையும், எல்லா மொழியினர்களையும், எல்லா இனத்தவர்களையும் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அந்த விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஃபயர் ஃபயர். நிகழ்ச்சியை பார்க்கிற, வியாபாரம் செய்கிற, தொழில் செய்கிற, பிசினஸ் பண்ற அத்தனை பேரையும் இப்போது ஆசீர்வதிக்க. தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஃபயர். லெஸ் லெஸ் லெஸ். இத்தனை வருஷமாக ஆண்டவரே லாபம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், வெறுமையிலே, கடனிலே, கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இனி இவர்கள் கடனாளிகள் அல்ல, கடன் கொடுக்கும்படியாக, கடன் கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கட்டமைக்கிறேன். ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க தொழில, உங்க வியாபாரத்தை, உங்க குடும்பத்தை, உங்க விவசாயத்தை, உங்க ஆடு மாடுகளை எல்லாத்தையும் அப்படியே நேசிங்க. ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அப்பா, உங்க பிள்ளைகளை கொடுங்க. இந்த வருடத்தின் முதல் நாள் எல்லாத்தையும் உங்க கரத்தில் கொடுத்து நீங்க ஆசீர்வதிச்சு எனக்கு தாங்க. இந்த தொழில வியாபாரத்தை கொடுக்குறேன், நீங்க ஆசீர்வதிச்சு எனக்கு தாங்க. நீ கொடு, கடவுள்கிட்ட கொடு, நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லு. இதுவரைக்கு மத போதகரை சார்ந்த மத போதகர் ஆசீர்வாதத்தை அவங்க ஜெபம் பண்ணுறதை நீ நினைச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் இன்னைக்கு முதல்ல என்ன செய்ய போகிறேன், அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தேவன்கிட்ட, அவன் அப்பாட்ட, உன்னை படைச்சவர்கிட்ட நீ நினைச்சதை நான் கொடுக்குறேன். இந்த வருஷத்துக்கு முதல் நாள் நீ கொடுத்து பாரு, எல்லாத்தையும் நீ விட்டு போயிரு. ஒன்றுலேயும் தோக்க மாட்டேன். படிக்கிற எக்ஸாமில் பல தடவை தோற்ற நீ தூக்க மாட்டேன். வெற்றியின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. கொடு, உன் படிப்பை கொடு, உன்னுடைய எல்லாத்தையும் கொடு, உன் வாழ்க்கையை கொடு, உன் கற்பை கொடு. நீ எல்லாம் காத்துப்பப்பா. நான் தவறான வழியில் போகாதபடிக்கு, என் கண்ணு தவறானதை பார்க்காதபடிக்கு பேச என் கண்ணை ஒப்பு கொடுக்குறேன். கொடு. யோபு சொல்றாரு, கன்னி பெண்களை நான் பார்க்காதபடிக்கு என் கண்களோடு ஒப்பந்தம் பண்ணுகிறேன், உடன்படிக்கை செய்கிறேன்னு சொல்லி உன் கண்ணை கொடு. தவறான இதை பார்க்காதபடிக்கு. இந்த கண்ணு தான் அந்த மரத்தினுடைய கனியை பார்த்து இச்சித்து பாவத்துக்குள்ள நினைச்சு இந்த கண்ணை ஒப்படைக்கிறேன், கரங்களை ஒப்படைக்கிறேன், இருதயத்தை ஒப்படைக்கிறேன், யாமையை ஒப்படைக்கிறேன், ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் சொல்லுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு சகோதரனே, நண்பா, கொடுத்து பாரு. இந்த வருஷம் நீ எப்படி இருக்கிற, மகிழ்ச்சியாக இருப்ப, ஆனந்தமாக இருப்ப. சில காதல்னால தூத்து போய் மனம் உடைஞ்சி ஏமாற்றப்பட்டு நீ என்ன செஞ்சிருக்க, வாழ்க்கையிலே பரிதாபத்தோடு நின்று கொண்டு இருக்கிற உனக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இந்த வருஷத்தில் உன்னை என்ன செய்ய போகிறாரு, அவங்களுக்கு முன்னால் உன்னை வைத்த போகிறாரு. உன்னை வெறுத்தவங்க உன்னை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க, உனக்கு முன்னால் தலைமுடிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை வைத்த போகிறாரு. நீ ஏமாற்றப்பட்டுட்ட, நீ வஞ்சிக்கப்பட்டுட்ட, நீ துரோகம், மற்றவங்க உனக்கு துரோகம் செஞ்சு நீ நிறைய இழந்திருக்கிற. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அவங்களுக்கு முன்னால் நீ என்ன செய்ய போகிற, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ போகிற, ஆசீர்வாதமாக வாழ போகிற. ஆசீர்வாதம் இந்த வருஷத்தை ஆசீர்வாதத்தினால் தேவன் நிரப்புகிறார். தேங்க்யூ ஃபாதர். இல் மரது எங்கி மரபு சம்பி பூத்தனா லெஸ் லெஸ் லெஸ். தேங்க்யூ ஃபாதர். ரீமா கரபுதி எம் பிரபு செல்வியா. இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையினால் நீர் என்ன செய்கிறேன், முடிசூட்டுகிறேன். வாழ்க்கை, என் குடும்பம், என் வாழ்க்கை நெய்யாக என்ன செய்கிறது, பொழியப்பட போகிறது. செழிப்பினால் நிரம்பி ஒழிய போகிறது. அப்படி அறிக்கை பண்ணுங்க. அப்படி எல்லாரும் என்ன செய்யுங்க. இந்த வருஷம் நீர் என்ன செய்கிறது, நம்முடைய இந்த வருஷத்தை என்ன செய்கிறது,
நன்மையான ஈவுகளினால், பூரணமான வரங்களினால், அற்புதங்களை செய்கிற சக்தியினால், புதுமை செய்யும் ஆற்றலினால், பேய்களை ஓட்டக்கூடிய, எதிர்க்கக்கூடிய, முறியடிக்கக்கூடிய வரத்தினால், நோய்களை குணமாக்கக்கூடிய வரத்தினால், வல்லமையினால், விசுவாசம் என்னும் கேடயத்தினால், விசுவாசம் என்னும் கனியினால் என்னை நீ நிரப்புகிறீரப்பா. நான் நிரம்பி வாழ போகிறேன். பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? வாழ்க்கையில் அனுபவிச்சு நான் சூப்பராக இருக்க போகிறேன், நல்லா இருக்க போகிறேன், செழிப்பாக இருக்க போகிறேன். என்ன டெய்லி அதிகாலையில் எழுப்பி உங்கள் பாதத்தில் உட்கார்ந்து உங்களை தரிசித்து உங்களை தொழுதுட்டு அந்த நாளை நான் என்ன செய்ய போகிறேன்? வருஷம் பூரா அப்படி நான் வாழ போகிறேன். சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் அதேமாதிரி சாயங்காலம், மத்தியானம் எல்லா வேலையிலும் நான் என்ன செய்வேன்? நான் இருதயத்தில் உங்களை நினச்சி உங்கள் நாமத்தை சொல்லி 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 நான் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவேன், எல்லாத்துலேயும் மேன்மையடைவேன், எல்லாத்துலேயும் நான் உயர்த்தப்படுவேன். சொல்லு. லெஸ் ஃபயர் दल कर देंगे मरबो शाबी बोतना लेस